பிச்சு போர்ச்சின் வலைக்கு எந்த இப்படி ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்தும் கமருதீனும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ கமருதீன் கிட்டே இந்த வாரம் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட் வீக் வந்து அவருக்கு நடந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் பயங்கர ஒரு சேஞ்ச் அவர் வந்து காட்டிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து வினோத் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கும்போது, மச்சான் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கிடையாது இல்லை, இப்போ வெளியே கூட நீ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அதுக்காக அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரோட வளர்ப்பு முறையாகட்டும், அவங்க வளர்ந்த முறையாகட்டும், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ அதுக்காக அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ரிலேட் பண்ணி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ நாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு தாங்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கோ அந்தளவுக்கு தான் வந்து கடவுள் நம்மளுக்கு அந்த கஷ்டங்களை வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வினோத்துக்கு வந்து ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா, மச்சான் நான் உனக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீ வந்து யாராவது ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா நீ நின்று பேசு. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி யாராவது பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா நீ வந்து போயிட்டு சண்டைக்கு போகாத. ஏய் என்னைய பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீ சண்டைக்கு போகாத. நீ பொறுமையாக போய் நின்றுட்டு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லு. இதை தான் நான் இந்த வாரம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து யார் போவாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கலையரசனை இவங்க தான் வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் கலையரசன் தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஏன்னா அவர் வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணவும் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளே சும்மா வந்து இருக்கார். ஸோ அது ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ 3 வாரம் அவர் உள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், ஒன்றுமே பண்ணாமல். பட் எல்லா சீசன்லேயும் இந்த மாதிரி ஒருத்தரை வந்து உட்கார வச்சுக்கிறாங்க, அது ஏன் அப்படின்றது தான் தெரியல. வெயிட் பண்ணி இதை பார்க்கலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.